வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில February 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து வீட்டுல இருக்கிறவங்க தான் அந்த பரமேஸ்வரி அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப ரெண்டு பேருமே இங்க இருந்து போயிட்டு பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, உங்க பேரு பரமேஸ்வரி தானே அப்படின்னு சொன்னதும் மீனாட்சி ஷாக் ஆகி நகி ஹீரோவை பார்த்து, தம்பி, என் பேரு பரமேஸ்வரி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பேரு தான் பரமேஸ்வரியா, எதுக்காக அப்புறம் உங்க பேரு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி, ஒரு நாள் உங்க அத்தை தான் என்னை காப்பாத்துனாங்க. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் என்னோட பெட்டியை தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணான். அப்ப உங்க அத்தை தான் அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனாங்க. காப்பாத்தினது மட்டும் இல்லாம எனக்கு இங்க வேலை போட்டு தரேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என் பேரு என்ன அப்படின்னு கேட்டபோது நான் பரமேஸ்வரி அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு என்னவோ ஏதோ தெரியல, பரமேஸ்வரி அப்படிங்கிற பேரை கேட்டதோட பிடிக்கல. என் பேரு இனிமே பரமேஸ்வரின்னு கூப்பிடக்கூடாது, என் வீட்டுல வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு. நான் நினைச்சேன், நம்ம உயிரையும் காப்பாத்திருக்காங்க, நமக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னாங்க, இருக்க இடமும் தராங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொன்னேன். அவங்க இனிமே என்னை மீனாட்சி அப்படின்னு தான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் தம்பி என் பேரு மீனாட்சின்னு சொன்னேன். வீட்டுல யாரு கேட்டாலும் என் பேரு மீனாட்சின்னு சொன்னேன். என் உண்மையான பேரை சொல்லல. அப்படி சொல்லி மேடத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் யாருக்கிட்டையும் என் பேரை சொல்லல. இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, உங்களை தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். சோ இந்த இடத்துல பேசுறது பாதுகாப்பா இருக்காது, நீங்க மாடிக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. நேரா பரமேஸ்வரி கேக்குறாங்க, சரிங்க தம்பி, என் பேரு பரமேஸ்வரி அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு சண்முகம் தெரியுமா அப்படின்னு சொன்னதும் பரமேஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகுது. அவரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, சண்முகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாங்களா, சிவகாமி அப்படின்னு அவங்களோட இறப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா, ஏதாவது ஒரு ஆதாரம் உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, தம்பி, அவரு என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தாரு தம்பி, சிவகாமி அப்படிங்கிறவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துருக்காங்க தம்பி. அததான் யாருகிட்ட கொடுக்கறதுன்னே தெரியாம இத்தனை வருஷமா நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் தம்பி. அப்போ உங்களுக்கு அந்த சிவகாமி அம்மாவை தெரியுமா அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்களே அந்த அம்மாவோட அம்மா தான் அந்த சிவகாமி. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு தெரியாம இத்தனை வருஷமா அத்தை தப்பா பாட்டி மேல கோவத்துல இருக்காங்க. பாட்டி எந்த தப்புமே பண்ணவே இல்லை, ஆனா பாட்டி மேல கோவத்துல இருக்காங்க. உங்ககிட்ட என்ன ஆதாரத்தை கொடுத்துட்டு போனாங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, தம்பி, என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துட்டு போனாரு. அந்த பேப்பர்ல சிவகாமி அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு அந்த டயத்துல கொடுத்த ரிப்போர்ட்ஸ், அந்த ரிப்போர்ட்ஸ் இன்னும் என் கையில இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷம். அப்படியா, அப்ப அந்த ரிப்போர்ட்ஸ சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ நான் பார்க்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க தம்பி, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நேரா மயிலு கிட்ட கொடுக்குறாங்க. தம்பி, இதுதான் அந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு. மயிலு அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா ஆகுறாரு. மாப்பிள்ள, இதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு மாப்பிள்ள, சிவகாமி பாட்டி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷம். என்ன சொல்றீங்க, இததான் நம்ம இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருந்தோம், நமக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கி பாக்குறாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, தம்பி, கடவுளா பார்த்து என்னை இங்க கொண்டாந்து சேர்த்திருக்காங்க. இல்லைன்னா ஈஸ்வரி அம்மா என்னை காப்பாத்தணும்னு இருக்கா, நான் இந்த வீட்டுக்கு வரணும்னு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் மயில சொல்றாங்க, இத்தனை வருஷமா இப்படி ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்ஸ நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த வகையில எனக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு தெரியுமா, எப்படியாவது இந்த உண்மைய ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு.
ஆனா அந்த முத்துங்கிறவன் உண்மையை சொல்ல விடாம தடுத்திருப்பான் போல. அதனால இவர் உண்மையை சொல்லாம இத்தனை நாளும் இருந்தாரு. ஆனா இப்போ வந்துட்டு அவர் இறந்துட்டாரு. ஆனா அந்த உண்மைய எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதே மாதிரி அந்த உண்மையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதை கொண்டு போய் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சீக்கிரம் காமிச்சு உங்க பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிங்க. இதை கேட்டதும் மயிலு சொல்றாங்க, எங்களுக்கு அடுத்த வேலையே அதுதான். இதை கொண்டு போய் அத்தை கிட்ட காமிச்சு பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறோம் அப்படின்னு மயிலு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, பாட்டி மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தான் இது. இது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்போ ஹீரோ வெளியில வந்துட்டு அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஈஸ்வரி, என்னடா இது, இவன் நம்மள அத்தைன்னு கூப்பிடுறானே, இவன் எதுக்கு நம்மள அத்தைன்னு கூப்பிடுறான் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வில்லி அங்கேருந்து போயிட்டு அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா, உனக்கு கொஞ்சம் கூட அவனை பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அத்தை அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையாக்கா? தேவையில்லாம ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. அப்ப வெளியில நம்ம ஹீரோ சத்தம் போடுறாரு, அத்தை இங்க இருக்கீங்க வாங்க அப்படின்ட்டு. அப்ப ராஜா அங்கேருந்து வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, ரொம்ப நேரமா உன்னை மாப்பிள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, என்ன நீ எதுவுமே காதுல வாங்காத மாதிரி உட்கார்ந்துருக்க, வா ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஒன்னும் அவனுக்கு அத்தை கிடையாது, அவன் ஏன் மருமகனும் கிடையாது. அதான் விவாகரத்தை அப்ளை பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன கொழுப்புல என்ன கூப்பிடுறான்? அவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, தேவையில்லாம இப்ப அவன் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இத கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, மாப்பிள்ளை எதுவும் முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக கூப்பிடுறாரோ என்னமோ, மாப்பிள்ளை இப்படி கூப்பிடுறவரே கிடையாது, உனக்கே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு நல்லா தெரியுது, நீ போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, நீ போகாதக்கா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, நீ இதே மாதிரி ஏதாவது சொல்லி ஈஸ்வரியை இப்படி குழப்பி வீட்டிக்கிட்டே இருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. இங்க பாரு ஈஸ்வரி, உன் தங்கச்சி சொல்றா அப்படின்னு இப்படியே உட்கார்ந்துருக்காத, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சத்தம் போடுறாரு, அத்தை எங்க இருக்கீங்க வாங்க அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இவன் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கான், இதோ வரேன் அப்படின்னு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ஹீரோ பார்த்து, ஏய், இப்போ உனக்கு என்னடா வேணும், எதுக்கு இப்படி தேவையில்லாம நீ கத்திக்கிட்டு கிடக்குற, உன்னதான் என்ன அத்தைன்னு கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன்னு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நீ எதுக்கு என்ன அத்தைன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் சும்மா எல்லாம் கூப்பிடல, நான் கையில ஆதாரம் வச்சுக்கிட்டு கூப்பிடுறேன். இதை கேட்டதும் வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, டிரைவரை பையில, இப்போ உனக்கு என்னடா வேணும், எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, அக்கா, இவனுக்கு நீ இப்படியே பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா இவன் ஒரு நாள் உன்னை முட்டாள் ஆக்கிடுவான், நீ இதுக்கு மேல இவனுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை, இவனை இப்பவே இந்த இடத்த விட்டு துரத்தி அடிக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, இத்தனை நாளும் பாட்டி மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டிய எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க, ஆனா இப்ப பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என் கையில இருக்கு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் அக்காக்காரிய அதை பார்க்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இவன் பெரிய பணக்காரன்கா, கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ஏதோ ரெடி பண்ணிட்டான் அப்படின்னு நல்லாவே தெரியுது, இவன் சொல்றத நீ நம்பாதக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இரு சந்திரா, அப்படி இவன் என்னதான் சொல்றான் அப்படிங்கறத கேட்கலாமே, ஒருவேளை இவன் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இவன் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுக்கா, நீ தேவையில்லாம இவன் பேசுறத நீ கேட்காதக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா வில்லிய பார்த்து, சந்திரா, ஒரு நிமிஷம் இரு, அவன் அப்படி என்னதான் சொல்றான் அப்படிங்கிறத நானும் கேக்குறேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, அத்தையே வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, ஆகா, கண்டிப்பா வந்துட்டு முத்து மாமாவுக்கு எதிரா ஏதோ ஒரு ஆதாரத்தை இவன் கலெக்ட் பண்ணிட்டான், அந்த ஆதாரத்தை வச்சு நமக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான், இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு வில்லிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, சொல்லு, அப்படி என்ன முக்கியமான ஆதாரம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, சிவகாமி பாட்டி இறந்ததுக்கு காரணம் என் பாட்டி தான் அப்படின்னு சொன்னீங்க, பாட்டி திருட்டு பட்டம் கட்டினதுனாலதான்
சிவகாமி பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு நீங்க பாட்டி மேலையும் என் குடும்பத்து மேலையும் ரொம்ப பெரிய கோவத்துல இருக்கீங்க. ஆனா இப்போ எனக்கு தெளிவான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. பாட்டி மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு. உங்களுக்கு சண்முகம் தெரியும்ல, சிவகாமி பாட்டி இறந்தப்போ அவர் அந்த டயத்துல கான்ஸ்டபிளா இருந்தாரு. அவருக்கு ஒரு ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ, அதாவது சிவகாமி பாட்டி இறந்ததுக்கான ரிப்போர்ட்ஸ கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல அந்த முத்து அவரை தடுத்து அந்த ரிப்போர்ட்ஸ அவர்கிட்ட கொடுக்காதன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ஸ மறைச்சிருக்கான். ஏன்னா அந்த முத்துக்கும் சிவகாமி பாட்டி இறந்ததுக்கும் ஒரு லிங்க் இருந்திருக்கு. சிவகாமி பாட்டி எதுக்கு இறந்தேன் அப்படின்னு தெரியாம இறந்திருக்காங்க. அது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? இப்ப அதுக்கான ரிப்போர்ட்ஸ் தான் என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸ கொடுக்குறாங்க. ஈஸ்வரி அந்த ரிப்போர்ட்ஸ வாங்கி பாக்குறாங்க. ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அதுல அவங்க அம்மா எதனால இறந்தாங்க அப்படின்னு இருக்கு. அவங்க சாப்பாட்டுல ஏதோ கலந்துருக்காங்க. அதனாலதான் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள காலி பண்ணிருக்கு அப்படின்னு ஈஸ்வரிக்கு தெரிய வருது. இதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. என்ன இது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. ராஜா சொல்றாரு, பாத்தியா ஈஸ்வரி, இத்தனை வருஷமா என் அம்மா மேல எந்த தப்புமே இல்ல. ஆனா நீ என் அம்மா தான் தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அம்மாவுக்கு நீ எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க ஈஸ்வரி அப்படின்னு. ஈஸ்வரி அந்த ரிப்போர்ட்ஸ பார்த்துட்டு அதிர்ச்சியில உட்காடுறாங்க. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, எனக்கு என்னமோ இது எல்லாம் உண்மையா இருக்குமோ, உண்மையா இருக்காது அப்படின்னு தோணுது. கண்டிப்பா இது எல்லாமே ஒரு நாடகமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அக்கா, உன்னை நல்லாவே ஏமாத்துறாங்க அக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி, இது எல்லாமே அந்த காலத்துல உள்ள ரிப்போர்ட்ஸ். கரெக்டா அந்த டயத்துல அந்த சண்முகம் கான்ஸ்டபிளா இருந்தாரு. அவருக்கு அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நான் தான் இத்தனை நாளும் ரொம்ப நம்பி இருந்துட்டேன். எங்க அம்மா ரொம்ப பாவம், எதுக்காக இறந்தாங்க அப்படின்னு தெரியாமயே இறந்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கவலையில பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, எனக்கு என்னமோ இது எதையுமே நம்ப முடியலக்கா. நீதான் இது எல்லாத்தையுமே நம்புற. இங்க பாரு, நம்ம அம்மா இறந்ததுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி. அவதான் அம்மா மேல திருட்டு பட்டம் கட்டத்தினால அம்மா நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரமேஸ்வரி தான். இங்க பாரு, இவனுங்க 2 பேருமே சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. உன் பெரிய மாப்பிள்ளையும் சின்ன மாப்பிள்ளையும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்றத நீ நம்பாதக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, எப்படி சந்திரா நம்பாம இருக்க முடியும்? இது எல்லாமே உண்மையான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களா, உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே தெரியும் உங்க அம்மா எதுக்காக இறந்தாங்க அப்படின்னு. அது எல்லாமே தெரிஞ்சும் இன்னும் அமைதியா இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் சிவனாண்டி தான் முக்கியம். மற்றபடி வேற யாருமே அவங்களுக்கு முக்கியம் இல்ல. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் இத்தனை நாளும் அமைதியா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இருந்திருக்காங்க. இப்போ என்னத்தை நீங்க முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம என்ன பண்றது? இத்தனை நாளும் நம்ம எது உண்மை, அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு கூட தெரியாம இருந்திருக்கோம். நம்ம இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கமே. அந்த பரமேஸ்வரி கிட்ட இருந்து அவங்க பையனையும் பிரிச்சு வச்சிருக்கோம், அவங்க பேத்திங்களையும் பிரிச்சு வச்சிருந்திருக்கமே. இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கமே அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது கதைகள் பத்தின ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.